வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாமியோட ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், ஏன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பாமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். காலையில் சத்து மாவு கஞ்சி பாருங்கள் எங்கள் பாமி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் பாமி அவ்வளோ வந்து ப்ரிப்பேராக உட்காந்துருக்கா. அடுத்து வந்து கஞ்சிக்கு இன்றைக்கி எங்கள் ஹெல்த்தியான காலையில் டிஃபன் எங்கள் பாமிக்கு. வேணுமா பாமி உனக்கு கஞ்சி? வேணுமா உனக்கு? கேளு பாமிட்ட, கேட்டா கொடு. வேணுமா உனக்கு பாமி குட்டி? வேணுமாடி? வேணுமா சொல்லு சொல்லு, அப்போ தான் தருவா அம்மா. வேணுமா சொல்லு. என்ன வேணும்? கஞ்சி வேணுமா? நீ சாப்பிடுவியா கஞ்சி? நீ குடிப்பியா? சூடா இருக்கு, ஆறட்டும். சரியா சரியா பாமி? சூடா இருக்குல்ல கஞ்சி. பாரு அம்மா உனக்கா ஊதி ஊதி கொடுத்துட்டு இருக்கா கஞ்சி. சூப்பரா இருக்கா கஞ்சி? குடிச்சிருக்கா உனக்கு பாமி? நீ குடிப்பியா கஞ்சி? குடிப்பியடி கஞ்சி? குடிக்குமா? எங்க தங்கத்துக்கு வேணுமாடி? பாமி நல்லா இருக்காடி? சரி கொடு. எங்கள் பாமி பார்த்தீங்களா, சத்துமாவு கஞ்சியை வந்து எவ்வளோ ருசிச்சு குடிச்சிட்டு இருக்குன்னு. எவ்வளோ டேஸ்ட்டாக வந்து சொப்பு கொட்டி குடிக்கிது பாருங்க. பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு பாமிக்கு ஹெல்த்தியான லஞ்சு பார்த்துருவோமா? தயிர் சாதம், கத்திரிக்காய் காய், மாம்பழம் நறுக்கி வச்சுருக்கோம். சரிங்களா? எங்கள் பாமிக்கு தயிர் சாதம் போட்டுட்டோம். அது நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்குண்டு. கத்திரிக்காய் வந்து எங்கள் பாமிக்கு போட மாட்டோம், நாங்கள் தான் கத்திரிக்காய். ஏன்னா பாமிக்கு வந்து நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் அரிப்பு வரணும்னா கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது. மனுஷங்களுக்கு ஒரு நேரம் அரிப்பு வரணும்னா கத்திரிக்காய் சேர்க்க மாட்டோம். எங்கள் பாமிக்கும் கொடுக்க மாட்டோம். கத்திரிக்காய் எங்களுக்கு மட்டும்தான். மாம்பழம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அதுவுமே 2 தோலை எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும். நீங்கள் தோலோட பாமிக்கு பீஸ் கொடுக்கக்கூடாது. அதுவும் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. 2 பீஸ் தான் கொடுக்கணும். மாம்பழம் தோலை எடுத்துகிட்டு போடுங்க. ஏன்னா தோலோட போட்டால் உங்களுக்கு சதையில் சிக்கிடும், தொண்டையில் சிக்கிறதுனால தோல் கொடுக்கக்கூடாது. வெறும் சதை மட்டும் எடுத்து போடுங்க மாம்பழத்தில். பாருங்க அவங்க அம்மா வருங்க பாமிக்காக எப்படி எடுத்து போடு. சாப்பிடு பாமி மாம்பழம். எங்கள் பாமிக்கு மாம்பழம்னா நல்லா சாப்பிடும். பாருங்க அவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்ட்டு. காலையில் டிஃபன் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது லஞ்ச் வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பாமியோட வாக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. லிங்க் வந்து போஸ்ட்டில் பண்ணியிருக்கோம், போஸ்ட்டில் வச்சுருக்கோம் லிங்க்கு. வீடியோ லிங்க்கு வந்து ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துருங்க. நீங்கள் எங்கள் பாமியோட மதிய லஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. எங்கள் பாமி லஞ்சு வந்து அடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பாமிக்கு தான், அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். பாமி போதுமா? சூப்பராக இருக்கா? ஏண்டி பட்டுக்குட்டி அது கூட பாருங்க. எங்கள் பாமி சாப்பிட்டு முடிச்சோடனே இப்போ தண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கே தெரிஞ்சிருக்கு சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்கணுன்றது. எவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே தண்ணி குடிக்குது பாருங்க. உங்கள் பெற்று இந்த மாதிரி தண்ணி குடிக்குமான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாமி வந்து சாப்பிட்டு முடிச்சிருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போடும். அதே மாதிரி தான் இப்போயும் நல்லா படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தூக்கம் எத்தனை பேருக்கு வரும் பாருங்க. மனுஷங்க கூட அவ்வளோ நிம்மதியாக தூங்க மாட்டோம். ஆனால் வந்து பாருங்க, ஒரு பெட்டு வந்து எவ்வளோ நிம்மதியாக இந்த இவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவான்ற நம்பிக்கையாக எவ்வளோ அழகாக வந்து தூங்குது பாருங்க. இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் பெட்டு இந்த மாதிரி தூங்குமா அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். தூங்குன்றது இல்லை, நீங்கள் பெட்டு வச்சுருக்கீங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். பெட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பெட்டு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இது தூங்குறத பார்த்தா எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நாங்களும் இப்படி தான் டெய்லியும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா எங்கள் பாமி தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக தூங்குவோம். எங்கள் பாமி அதனால தான் எங்கள் பாமிக்கு வந்து எங்களுக்கு வந்து பாமியை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கள் பாமியை வந்து நல்லா கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் உங்கள் பெட்டை இப்படி பார்த்துக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படின்னா சைக்கிள் இப்படி சைக்கிள் ஓட்டுறீங்க? போடுறேன் 2 போடு போடு 2 போடுன்றேன். தடை விடு, போடு, காதில் ஊற்றி விடு, மருந்த ஊற்றி விடு, போடுன்ற. சைக்கிள் ஓட்டுறா என்ன? கடிச்சிட்டு இருக்க? அப்புறம் எது கடிச்சிட்டு இருக்க? எது கடிச்சிட்டு சொல்லு. ஏப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு
அங்க போனேன்னா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன டின்னர் பாமிக்கு? ஆமா, இன்னைக்கு தான் சப்பாத்தி சரி தக்காளி வெங்காயம் போட்டு குருமா செஞ்சிருக்கேன். அது சாப்பிடுவா உட்காரனா எப்படி ஊட்டி விடுறது? நான் இப்படி உட்கார்ந்தா நான் எப்படி ஊட்டி விடுவேன்? பாருங்க பாமியோட லுக்க. குறும்புத்தனம் சேட்டை. எங்க பாமி வந்து எப்படின்னா அது பிடிச்ச ஐட்டமா அதுவா சாப்பிட்றோம். ஆமா, இல்லைன்னா வந்து நாங்க ஊட்டி விடணும். ஊட்டி விட்டோம்னா அழகா சாப்பிட்றோம். ஆமா. இன்னைக்கு இதுதான் டின்னர் எங்க வீட்ல இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு கமெண்ட்ல வந்து சப்ஸ்கிரைபர் கேக்குறாங்க, உங்க பாமிக்கு குழந்தை மாதிரி ஊட்டி விடுவீங்கன்னு கேட்டாங்க. அம்மா எங்க பாமிக்கு எங்க வீட்ல எங்க பாமி தான் எங்களுக்கு குழந்தை. பாமி தான் வந்து குழந்தை. நீ பாருங்க 3.5 வயசு ஆகுது. அடுத்து இந்த விஜயதசமில ஸ்கூலுக்கு வர சேர்க்கணும். ஆமா, அட்மிஷன் சேர்க்கணும். இப்போ அம்மாட்ட போய் எங்க எஸ்கேப் ஆகுற? ஆமா, ஒரு நல்ல ஸ்கூல் இருந்தா சொல்லுங்க. பிடிக்காதுன்னா இப்ப எஸ் ஆகுது பாருங்க. ஏய் ஒழுங்கா சாப்பிடு. உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. புரிதா நீட்ட பிடிச்சி விட்டுருவான். இங்க பாரு, ஜோஜோ வந்துட்டு சீக்கிரம். ஜோஜோ வந்துட்டான். ஜோஜோ வந்துட்டான். இல்ல போ நீ போ. நான் வாங்க சாப்பிடணும். உடனே சாப்பிடுறதே எஸ்கேப் ஆகுது. என்ன நாட்டகம் சொல்லிட்டு. சரி வா, அங்க யாரும் வா. இல்ல வா, இந்தா இங்க வா. ஓடிங்க ஓடிங்க. அம்மாட்ட வந்து சாப்பிட்டுக்கோ வா. என்ன மேலே ஏறி உட்காந்துட்டா? என்ன இதுக்கு மேலே ஏற முடியாது. கீழே இறங்கு. கீழே இறங்குன்னு இப்போ கீழே இறங்கு. சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு எப்படி நிற்கிறேன்? சேட்டையை பார்த்தீங்கன்னா எங்கள் பாமிக்கு சாப்பாடுன்னா இப்படி ஏறி உட்காந்துருக்கோம் மேலே. ஏய் கீழே இறங்கு. கீழே இறங்க. அம்மா ஊட்டணும். கீழே இறங்க. கீழே போய் உட்காரு. உட்காந்துக்கோ. கீழே உட்காந்துக்கோ. அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கோ. போ அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கோ. சாப்பிடும். உட்காரு. கீழே உட்காரு. அங்கே போய் உட்காரு. அம்மா கிட்ட உட்காரு. அம்மா கிட்ட உட்காரு. போ. பாப்பா உட்காரு. பாப்பா சாப்பிடும். லேட் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடணும். ஆமா தங்க குட்டி. எங்க பாமி சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்க போயிடுச்சு. எங்க பாமி பார்த்தீங்களா கரெக்டாக பண்ணுதா? சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கணும்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ க்யூட்டாக குடிக்குது பாருங்க எங்கள் பாமி. நல்லா இருக்கா தண்ணி? நீ போய் உட்காச்சுக்கோ. மிஸ் பாமி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல் வீடியோட திருப்பி நான் பார்க்குறேன். அதற்கு பாய்.